337வது வேத வினாவிடை பகுதி. தலைப்பு: இயேசுவோடு ஒற்றுமை. அடியேன் கொடுக்கிற பெயரோடு இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பொதுவான ஒற்றுமையை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்காக கேட்கப்பட்ட முதல் கேள்வி: இயேசு யோசேப்பு. விடை என்பது காசுக்காக காட்டி கொடுத்தல் அல்லது விற்று போடுதல். இயேசு 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். யோசேப்பு 20 வெள்ளி காசுக்காக விற்கப்பட்டார். இரண்டாவது கேள்வி: இயேசு மோசைக்குள்ள ஒற்றுமை கண்டுபிடிக்க வேண்டும். விடை என்பது கல்லறிய பார்த்தல். இயேசுவை கல்லறிய முற்பட்டார்கள், மோசேயையும் கல்லறிய பார்த்தார்கள். மூன்றாவது கேள்வி: இயேசு தாவீது. விடை என்பது வஸ்திரத்துக்காய் சீட்டு போடுதல். இயேசுனுடைய வஸ்திரத்துக்காக சீட்டு போட்டார்கள், தாவீதும் தன்னுடைய வஸ்திரத்துக்காக சீட்டு போட்டார்கள் என்று சொல்வதை பார்ப்போம். நான்காவது கேள்வி: இயேசு தானியேல். விடை என்பது குற்றஞ்சாட்டுதல். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வரிசையர் வேத பாரகம் குற்றஞ்சாட்டுகிறார்கள். தானியேல் ஜெபம் பண்ணுவதற்காக அவர் குற்றம் சாட்டப்பட்டார் என்று பார்ப்போம். ஐந்தாவது கேள்வி: இயேசு யோனா. விடை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 நாள் கடலில் இருந்ததை பார்க்கிறோம். யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்ததை பார்க்கிறோம். ஆறாவது கேள்வி: இயேசு எலியா. இயேசு எலியா. விடை என்பது கொலை செய்ய முயற்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முயற்சித்தார்கள். எலியாவையும் ஆகா பேசத்தில் கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏழாவது கேள்வி: இயேசு ஆபிரகாம். விடை பரிந்து பேசுதல். இயேசு சிலுவையிலே பரிந்து பேசினார். ஆபிரகாம் சோதோம் குமார பட்டணத்துக்காக பரிந்து பேசினார். எட்டாவது கேள்வி: இயேசு யாக்கோபு. விடை என்பது ரா முழுவதும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். யாக்கோபு ரா முழுவதும் போராடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வது கேள்வி: இயேசு பவுல். விடை என்பது அடிக்கப்படுதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை வாரினால் அடித்தார்கள், பவுலும் அடிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 10வது கேள்வி: இயேசு சாலமோன். விடை என்பது ஞான பெருக்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானத்திலே விருத்தி அடைந்தார், அதே போல சாலமோனும் ஞானத்திலே வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஓகே, இப்படியாக 10 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான விடைகளை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.